கைஸ், இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின்லக்கு ரிலேட்டடா வேற என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். 2024ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளாஷ் flowing out from the organization due to transaction like wages, salary, etc. is said to be. ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து கேஷ் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா, லைக் வேஜஸ், சேலரி இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு டிரான்சாக்ஷன் ஆகுறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ. என்னது? கேஷ் அவுட்ஃப்ளோ. சேலரி வேஜஸ்னாலே என்ன ஆன்சர்னா கேஷ் அவுட்ஃப்ளோ. அதுக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டாபிக்ல வருது. கேஷ் ஃப்ளோ என்னென்ன ஃப்ளோலாம் இருக்குன்னா, கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ, சோர்சஸ் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ, சோர்சஸ் ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகேயா? இப்போ வந்து கேஷ்னா என்னன்னா, மணி இஸ் நெசசரி டு கேரி அவுட் த டெய்லி டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் இன் த மார்க்கெட். மணி அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் நோட்ஸ் ஆர் காயின் இஸ் கன்சிடர்ட் கேஷ். டெய்லி டிரான்சாக்ஷன் வந்து நம்ம நடந்துட்டு இருக்குல்ல, அததான் நம்ம கேஷ்ன்னு சொல்றோம். அது எப்படி இருக்கும்னா, மணியாவும் இல்லைன்னா காயின்ஸாவும் இருக்கிறது தான் நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா கேஷ்ன்னு சொல்றோம். இதே கேஷ் இன்ஃப்ளோனா, cash flowing to the organization due to certain transactions such as sale of good is said to be cash inflow. நம்ம கேஷ் இன்ஃப்ளோனா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அது பேர் தான் கேஷ் இன்ஃப்ளோ. இதே கேஷ் அவுட்ஃப்ளோனா என்னன்னா, கேஷ் ஃப்ளோவிங் out from the organization due to transaction towards payment for purchases, wages and salary. Purchase, wages and salary is said to be cash outflow அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கேஷ் இன்ஃப்ளோக்கும் அவுட்ஃப்ளோக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா? ஓகே, சோர்சஸ் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ எங்க இருந்துலாம் வருது அப்படிங்கிறத, இஷ்யூஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ஃபார் கேஷ், டிஸ்போசல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் கேஷ், borrowing from banks and financial institution, cash from operation, decrease in credit sale, decrease in credit purchase. Okay, இதே cash outflow na, redemption of shares and debentures by cash, purchase of shares and debentures by cash, repayment of loan, cash lost in operation, increase in credit sale, decrease in credit purchase. இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்குள்ள அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள டெஃபினேஷன். ஓகே, the amount of security deposit to be deposited by the tender is. எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்? செக்யூரிட்டி டெபாசிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. 1% ஆஃப் த டெண்டர் அமௌண்ட், 10% ஆஃப் த டெண்டர் அமௌண்ட், 15% ஆஃப் த டெண்டர் அமௌண்ட், 20% ஆஃப் டெண்டர் அமௌண்ட். ஆன்சர் வந்து 10% ஆஃப் த டெண்டர் அமௌண்ட். செக்யூரிட்டி டெபாசிட்னாலே 10%. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வரும். அப்படி இல்லைன்னா இஎம்டினா ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் வந்து எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து 2%. ஏர்னஸ்ட் மணினா 2%, செக்யூரிட்டி டெபாசிட்னா 10%. ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதையும் பாருங்க. இன் விச் டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் தேர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் அன்பேலன்ஸ்ட் டெண்டர்? அன்பேலன்ஸ்ட் டெண்டருக்கு எது பாசிபிலிட்டி கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ரேட் கான்ட்ராக்டா, லம்சம் கான்ட்ராக்டா, ஐட்டம் ரேட் கான்ட்ராக்டா, டர்ன்கி கான்ட்ராக்டா கேட்குறாங்க. ஓகே, இதில் வந்து அன்பேலன்ஸ் டெண்டர்னா, இப்போ டெண்டர்னா ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துருவோம். ஒரு டெண்டருக்கு ஒரு அமௌண்ட் எடுப்போம். ஓகேயா? இப்போ அன்பேலன்ஸ் டெண்டருங்கிற போது அந்த டெண்டருக்கு வந்து மேலேயும் கீழே எப்படி வேணா போகலாம். அப்போ எதுவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ பர்சன்டேஜ் ரேட் கான்ட்ராக்ட்னா எஸ்டிமேட் அமௌண்ட்டோட கொஞ்சம் மேலேயும் கீழேயும் போகலாம். 7% above or below estimate. ஓகே, லம்சம் கான்ட்ராக்ட்ங்கிறது சிங்கிள் ஓவரால் அமௌண்ட், நோ ஐட்டம் வைஸ் ரேட். ஒரு ஓவரால் அமௌண்ட்டா ஒரு அமௌண்ட் சொல்லிடுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி டெண்டர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட். ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட்ங்கிறது அந்த பில்லுல வந்து ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டர்ன்கி கான்ட்ராக்ட். டர்ன்கி வந்து என்டையர் ப்ராஜெக்ட் டெலிவர்ட் அஸ் ஏ பேக்கேஜா டெலிவர் பண்றதுதான் டர்ன்கி கான்ட்ராக்ட். அப்ப இதுல எது அன்பேலன்ஸ் டெண்டரா இருக்குன்னா ஐட்டம் ரேட் கான்ட்ராக்டா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து ஒரு பிரைஸ் வந்து அதிகமாகலாம், ஒருவோட பிரைஸ் வந்து கம்மியாகலாம். இன்கேஸ் அதிகமாச்சுன்னா அந்த டெண்டர் அமௌண்ட்டோட அதிகமா கூட ஆகலாம். அதனால இதுல அன்பேலன்ஸ் டெண்டர் எதுன்னா ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட் தான். The amount of EMD to be deposited by the tender is.
செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பண்ணணும்னு சொன்னேன் 10%. அப்போ இஎம்டி வந்து ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் வந்து 2% டெபாசிட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து the type of tender in which only one firm is invited to quote the rate is called. ஓகே, முதல்ல வந்து இதுக்கு கொஸ்டின் இந்த இது இருக்கு, ஆன்சர் அப்ப சொல்றேன். ஆக்சுவலா வந்து இதுல வந்து டெண்டர் வந்து டைப்ஸ் ஆஃப் டெண்டர் வந்து ஓப்பன் டெண்டர், லிமிடெட் டெண்டர், சிங்கிள் டெண்டர், ரேட் கான்ட்ராக்ட் 4 டைப் இருக்கு. ஓப்பன் டெண்டருங்கிறது ஓப்பனா ஒரு இதுல அட்வர்டைஸ்மெண்ட், ஏதாவது ஒரு பத்திரிக்கையில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, இந்த அந்த மாதிரி இன்வைட் பண்றது தான் வந்து ஓப்பன் டெண்டர். திஸ் டைப் ஆஃப் டெண்டர் இன்வைட்ஸ் தி கான்ட்ராக்டட் டு பிட் பை ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த இந்தியன் ட்ரேட் ஜேர்னல்ஸ் அண்ட் அதர் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேயா? லிமிட் டெண்டருங்கிறது ஒரு செலக்டட் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் இன்வைட் பண்றது, அது பேரு தான் வந்து லிமிட் டெண்டர். இன் திஸ் டைப் ஒன்லி a selected number of contractors are invited to quote the rates for the supply of articles. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் டெண்டர். சிங்கிள் டெண்டருங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இல்ல ரெண்டருக்கு வந்து நம்ம இன்வைட் பண்றது தான் வந்து சிங்கிள் டெண்டர். It means invitation to only one firm to render a service by quoting the rates. Rate contract. This contract is normally used for supply of store items. Rate contract ஸ்டோர் ஐட்டம்ஸ்க்கு வந்து சப்ளை பண்றதுக்காக கொடுக்கறது தான் ரேட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, this type of tender in which only one firm is invited to quote the rate is called. அப்ப ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்கறது வந்து நம்ம பேரு சிங்கிள் டெண்டர். இங்க சிம்பிள் டெண்டர்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. அந்த ஆன்சர் வந்து சிங்கிள் டெண்டர். ஓகே, இவ்வளவுதான் வந்து டெண்டர்ல வர கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.